அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணறைக்கு அருகில போறாங்க, கபருக்கு அருகில போறாங்க. போயிட்டு அவரிடத்துல சொன்னாங்க, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா ஒரு நாள் நாங்க உங்களை சந்திக்க இருக்கிறோம், வந்து சேருவோம் அப்படின்னாங்க. சொல்லிட்டு எனக்கு என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசையா இருக்கு அப்படின்னாங்க. இது கேட்ட ஒரு நபி தோழர், யார் ரசூலுல்லாஹ், அப்ப நாங்க உங்களுக்கு சகோதரர் இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள் பின்னாடி வருவாங்க அப்படின்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், வராத ஆளை எப்படி நீங்க அடையாளம் கண்டுப்பீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருத்தருக்கு குதிரை வச்சிருக்கிறாரு, நிறைய குதிரை வச்சிருக்கிறாருன்னு வைங்களேன். அந்த குதிரையில கருப்பு நிறமுடைய குதிரை வச்சிருக்கிறாரு. அந்த கருப்பு நிறமுடைய குதிரைக்கு மத்தியில கைகால் முகங்கள் எல்லாம் வெளுத்த நிலையில ஒரு குதிரை இருந்தால் அதை அவர் கண்டுகொள்வாரா மாட்டாரா, தெரியுமா இல்லையான்னு கேட்டாங்க. தெரியும் யார் ரசூலுல்லாஹ், கண்டுப்பாரு அப்படின்னாங்க. அந்த மாதிரி நாளை மறுமையில் என்னுடைய சகோதரர்கள் வருவார்கள், கை கால் முகங்கள் எல்லாம் வெளுத்த நிலையில் இருப்பார்கள், அவர்களை பார்த்து நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அவங்களுக்காக வேண்டிய ஹவுதுல் கௌசரில் தண்ணி கொடுப்பதற்காக நான் காத்திருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. கை கால் முகங்கள் எல்லாம் வெளுத்த நிலையில் இருக்கிற சகோதரர்கள் யார் தெரியுமா பெருமக்களே? அவர்கள் தான் தொழுகைக்கு முன்னால் உதவி செய்தவர்கள். அந்த உதவியின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நூரை பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான் கை கால் முகங்களில். அந்த பிரகாசத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொன்னார்கள். பெருமக்களே, நபி ஆசைப்படுகிற, நபி எதிர்பார்க்கிற சகோதரர்களாக நாம் மாறுவோம், உதவி பரிபூர்ணமாக செய்வோம். யாருக்கு தண்ணீர் கொடுக்க காத்திருப்பேன் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட சகோதரர்களாக இருப்பதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானா.